வசந்தமாய் விடியல் குழந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் குழந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இவை அருள் தரும் பலிது ஆதவன் ஒளிது அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடக வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவனை சிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Velankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Book TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Lady of Health, Velankani, who are watching the same. இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற செம்மறியான இவர் என்று தன்னுடைய பணிக்காலத்தின் 2வது நாளை ஆண்டவர் இயேசு தொடங்குகின்ற போது திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து சுட்டிக்காட்டிய முதல் வார்த்தை, பாவம் போக்கும் பலியாக ஆண்டவர் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். கிறிஸ்துவினுடைய பிறப்பு நம்மை மீட்பதற்காக. யார் யாரெல்லாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்றார்களோ அவர்கள் கடவுளின் பிள்ளைகள். எனவே நம் பாவங்களை போக்க கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்திருக்கிறார். நாம் அவரோடு இணைந்து அந்த செம்மறியை பின்பற்ற வரம் கேட்டு இப்பலியில் இணைவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் ஒரே திருமகனுடைய வருகையின் புத்தொலி சுடர் வீசிட நீர் திருவுள்ளமானீரே. கண்ணையின் மகப்பேறு வழியாக எங்கள் மனித உடலின் சாயல் அவர் பங்கு பெற்றதால் தகுதி அடைந்துள்ள நாங்கள் அவருடைய அருள் காட்சியிலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியா உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாதால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் நம்மையே தூய்மையராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதுமில்லை, அறிந்ததுமில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98 பதிலுரை பாடல் பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். மாந்தர் அனைவரும் நம் கடவுள்
அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். Alleluia, 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 வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடி கொண்டார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருப்பதைக் கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரோ தூய ஆவியார் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அது ஒரு
பிரதான சாலை, நகர்ப்புற சாலை, அதிகமான போக்குவரத்து நெரிசல். அங்கே சிவப்பு விளக்கு அந்த போக்குவரத்தினுடைய நெரிசலை சரிபடுத்த இருக்கிறது. யாரும் சாலையை கடக்கவில்லை. ஊர்தியை ஓட்டி வந்த ரவி நினைக்கிறான், யாரும் இல்லை, கடந்து விடலாம். திடீரென்று கடக்க முற்படுகிறான். அங்கே ஒரு சிறுமி வருகிறாள். திடீரென்று விபத்து தவிர்க்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அன்றைய செய்தித்தாள் செய்தி அவனுடைய காதுக்கு வருகிறது. விதிகளை மீறியதால் ஒரு குடும்பம் சிதறியது என்று. அவனுடைய காது அருகில் அங்கே நின்ற முதியவர் சொல்கிறார், சட்டம் தண்டனைக்காக அல்ல, உயிரை காக்கத்தான். அவனுக்கு புரிகிறது. எனவே சட்டமும் விதிகளும் தண்டனைக்காக அல்ல, மனித நேயத்திற்காகத்தான் என்ற சிந்தனை அவனுடைய உள்ளத்திலே உதிர்க்கிறது. இன்றைய முதல் வாசகம், பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர், சட்டத்தை மீறுவதே பாவம். எனவே நாம் சட்டத்தை ஒரு தண்டனையாக பார்க்காமல் அதை மனிதநேய செயலாக பார்க்கின்ற பொழுது அங்கே மனிதநேயம் சீர்தூக்கி நிற்கிறது. பாவத்தை நீக்குவதற்காக ஆண்டவர் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். பாவம் போக்கும் பலியாக ஆண்டவர் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆட்டுக்குட்டி என்ற சொல் 3 விதமாக பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது நமக்கு தெரியும், பாஸ்கா பலியான ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்ற எபிரேயருடைய அந்த விழா. எபிரேயர் மக்கள் பாஸ்கா விழா கொண்டாடிய பொழுது செம்மறியை தங்களுடைய வாயில் நிலைகளில் பூசியதால் அவர்கள் உயிர் காப்பாற்றப்படுகின்றது. அவர்கள் உயிர் பிழைக்கின்றார்கள். ஆண்டவரின் தூதர் அந்த வாயில் நிலைகளை கடந்து சென்றபோது எபிரேய இல்லங்கள் காப்பாற்றப்படுகின்றன. எகிப்தியரின் தளிச்சன் பிள்ளைகள் பலியாக்கப்படுகின்றன. ஆக பாஸ்கா விழாவின் போது பயன்படுத்திய ஆட்டுக்குட்டியை விடுதலை பயணம் 12:1-36 சொல்லுகிறது. இரண்டாவதாக துன்புறும் ஊழியனை பற்றிய பாடலிலும் நாம் கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்லப்படும் கத்தாத ஆட்டுக்குட்டியை பற்றி நாம், கத்தாத செம்மறியை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். எசாயா 53:7. மூன்றாவதாக எருசலேம் தேவாலயத்தில் ஒவ்வொரு நாளும் நடைபெற்ற வழிபாட்டின் போது பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டிகள். விடுதலை பயண நூல் 29:30-42. காரணம், என்ற நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை ஆரம்பித்த 2ஆம் நாள் திருமுழுக்கு யோவான் அவரை பார்க்கிறார். தன்னை நோக்கி, திருமுழுக்கு யோவானை நோக்கி ஆண்டவர் இயேசு வருகின்ற பொழுது, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். திருமுழுக்கு யோவானுடைய தந்தை சக்கரியா ஒரு குருவானவர். ஆலயத்திலே அவர் பணி செய்து கொண்டிருந்தவர். அவர் ஆலயத்திலே குருவாக பலி செலுத்திக் கொண்ட பொழுது ஒவ்வொரு நாளும் செம்மறி ஆடுகள், செம்மறிகள், ஆட்டுக்குட்டிகள் கடவுளுக்கு பலியாக்கப்படுவதை அவர் பார்த்திருக்கிறார். எனவே இந்த திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்ற இந்த ஆட்டுக்குட்டிகள் பாவம் போக்கும் பலியாக அங்கு எருசலேம் தேவாலயத்திலே பலியிடப்படுகின்றன. எனவே அவர் சிறுவனாக பார்த்த அந்த நிகழ்வு
இவருக்கு ஞாபகம் வருகிறது, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். ஆக பழைய ஏற்பாட்டிலே சொன்ன அந்த அர்த்தத்திற்கும் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகின்ற அர்த்தத்திற்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், எபிரேயருக்கு திருமுகத்தில் நாம் பார்க்கிறோம், காளைகள் வெள்ளாட்டு கிடாய்களினுடைய இரத்தத்தால் பாவங்களை போக்க முடியாது, எபிரேயர் 10:4. ஆனால் இயேசு தன்னையே சிலுவையில் பலியாக தந்து உலகின் பாவங்களை போக்கினார், எபிரேயர் 10:12. அதனால்தான் திருமுழுக்கு யோவான் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகத்தின் பாவத்தை போக்குகின்றவர் என்று சொல்லுகிறார். அதனால்தான் அவர் ஆண்டவர் இயேசு அங்கு வருவதை கண்டவுடன் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். கடவுளின் ஆட்டுக்குட்டி அவர் சுட்டிக்காட்டுவதனுடைய அர்த்தத்தை நாம் சற்று ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது சில உண்மைகள் புலப்படும். நம்முடைய கரங்கள் இருக்கின்ற 5 விரல்களை பற்றி நமக்கு தெரியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பணி இருக்கிறது. The 5 fingers of the hand have their own functions and roles. அந்த 5ல் ஒரு விரலுடைய பணி கொஞ்சம் வெளிப்படையான தெளிவான ஒன்றாக இருக்கிறது. அந்த விரலுக்கு பெயரும் ஆள்காட்டி விரல். However, one among these 5 is often engaged in a pretty notorious activity. That finger is the forefinger or the index finger. ஏன்னா அது சொல்கிற வேலை சுட்டி காட்டுறது. ஆனால் பல நேரங்களில் அது பிறரை சுட்டி காட்டி குறை சொல்வதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. The activity that is often used for is blaming. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அது சுட்டி காட்டவும் அல்லது குறித்து சொல்லவும் பயன்படுத்தப்படுகிறது. The index finger are also called as the pointer finger is often used. சுட்டி காட்டி குறை சொல்வது. To point to others and accuse them. மற்றவங்களை குறை சொல்றது, குற்றம் சொல்றது. To point to others and blame them. குற்றவாளி ஆக்குறது. To point to others, lay a charge on them. அவங்க மேலே ஏதாவது ஒன்றை சொல்லி அவங்கள பலியாக்குவது. இவ்வாறு இந்த சுட்டி காட்டுகின்ற இந்த ஆள்காட்டினுடைய வேலை எப்போதுமே எதையாவது ஒன்றை யார் மேலேயாவது சொல்லிக்கொண்டு அவர்களை குறை சொல்வதற்காகவே பயன்படுத்துகின்ற ஒரு பணியாக. So this action is called as a finger pointing, the act of causing the blame or assigning the blame for something and for someone to something else. அதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பிறருடைய குறைகளை சுட்டி காட்டுவதை. ஆனால் இன்றைய நற்செய்தி சற்று வித்தியாசமான அர்த்தத்தை நமக்கு தருகிறது. The gospel of the day is however a welcome change to this sickening trend of finger pointing. இந்த குறை சொல்றதை விட்டுட்டு சற்று மாற்று வழியாக மாற்று சிந்தனையாக இன்று நமக்கு தருகின்றது. என்னன்னா, திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதை பார்த்து சுட்டி காட்டுகிறார், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. To point the savior of the world, to point out. இதுவரைக்கும் நெகட்டிவாக குறை சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த விரல் இப்பொழுது மீட்பினுடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. Behold the Lamb of God who takes away the sins of the world. நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக வந்த கடவுளின் செம்மறி. அப்போ திருமுழுக்கு யோவான் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு சுட்டி காமிக்கிறார். நம்முடைய கவனத்தை இயேசுவை நோக்கி திருப்புகிறார். He places our attention towards Jesus. சொல்லிட்டு இவர்தான் நாம் எதிர்பார்த்த மெஸ்ஸியா, to make known the one who is the long awaited Messiah, and reveals to the world, the உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார், காண்பிக்கிறார், the one who is to redeem the humanity,
இந்த மனித சமூகத்தை மீட்பதற்காக வந்த செம்மறி. To proclaim the one who by his greatness would grant salvation. நமக்கு மீட்பை பெற்று தருவார். ஆக ஒரு சாட்சியை, இந்த உலகத்தினுடைய இரட்சணியத்தை, இந்த உலகத்தினுடைய மீட்பை திருமுழுக்கு யோவான் தன்னுடைய தாழ்ச்சியினால் வெளிப்படுத்துகிறார். He displays the great humility in acknowledging the greatness of Jesus. இயேசுவினுடைய அந்த பெருந்தன்மையை, அவருடைய வருகையை தன்னை தாழ்த்தி அவரை ஃப்ரண்டில் கொண்டு வர்றார். அவருடைய வருகையினுடைய அர்த்தத்தை உலகத்திற்கு காண்பிக்கின்றார். தன்னுடைய கவனத்தை மக்கள் பக்கம் திருப்புறார். He exhibits the nobility by gently shifting the focus and limelight to Jesus the Savior. அவர் தான் ஃப்ரண்ட் லைன், இவர் தான் முன்னாடி, நான் பின்னாடி, நான் செகண்டரி, நான் சிறியவன், நான் அவர் கிடையாது. என்னுடைய வேலை அவரை மக்களிடத்திலே அவருடைய பணிக்காக மக்களை தயாரித்தது. He demonstrates faithfulness to his mission of being the forerunner to the true Messiah. அப்போ திருமுழுக்கு யோவானுடைய பணி என்னன்னா, என்னுடைய வேலை இந்த காமிக்கிறது. இதுவரைக்கும் நாம் தவறாக பயன்படுத்திய இந்த ஆள்காட்டினுடைய பணி இப்பொழுது மற்றவர்களுக்கு குறை சொல்வது, குற்றம் சொல்வது, தவறாக சித்தரிப்பதை எல்லாம் தாண்டி இவ்வுலகை மீட்க வந்திருக்கின்ற இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி வந்திருக்கிறார். எனவே நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் அவரை நோக்கி திருப்புங்கள். அவர் பக்கம் உங்களுடைய எண்ணங்கள் வரட்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை இவ்வுலகிற்கு திருமுழுக்கு யோவான் வெளிப்படுத்துகின்றார். அப்போ பல நேரங்களில் நாம் சுட்டி காட்டுவதும் புறம் சொல்வதும் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்தது நம்மை மீட்பதற்காக. இப்போ நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். இப்போ கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஆக வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. இப்போ நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். அன்னையினுடைய திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கின்றோம். அன்னையினுடைய அருளை பெறுவதற்காக வந்திருக்கிறோம், அல்லது அன்னையுடைய அருளை பெற்றதற்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் அன்னையினுடைய இந்த திருத்தலத்திற்கு வந்து அவருடைய முகத்தை தரிசித்து அவருடைய ஆசிரியை பெற்று அவருடைய பிள்ளையாக இந்த ஆண்டு முழுவதும், இந்த 2026ஆம் ஆண்டு அருள் தரும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நாம் வந்திருக்கிறோம். அப்போ திருமுழுக்கு யோவான் இதோ நம் தாய் என்று அந்த அன்னையை சுட்டி காட்டுகின்ற போது நம்முடைய எண்ணத்தில் உதிக்க வேண்டிய சிந்தனை என்னவென்றால், நாம் கடவுளோடு அவருடைய பிள்ளையோடு இணைந்திருக்கிறோம். அப்போ அவரோடு இணைந்திருக்கும் நாம் பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த பாவத்தை போக்குவதற்காகத்தான் கடவுளின் ஆட்டுக்குட்டி நமக்காக பிறந்திருக்கிறார். எனவே இந்த கடவுளுடைய ஆட்டுக்குட்டி பிறந்ததை கொண்டாடிய நாம் அவருடைய வழியிலே நடக்கின்ற பொழுது நம்மிடத்தில் இருக்கின்ற தவறான சிந்தனைகள், தவறான புரிதல்கள், தவறான எண்ணங்கள், சுட்டி காட்டுவது, புறம் சொல்வது, இவற்றையெல்லாம் அகற்றுகின்ற போது திருமுழுக்கு யோவான் சொன்னதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்ற போது நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பதன் அர்த்தம் விளங்கும். அப்போ பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதுமில்லை, அறிந்ததுமில்லை. இப்போ யார் யாரெல்லாம் பாவம் செய்கின்றார்களோ அவர்கள் கடவுளை கண்டது கிடையாது. யார் யாரெல்லாம் பாவம் செய்கின்றார்களோ அவர்கள் அறிய முடியாது. அப்போ நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றீர்கள், அந்த அன்னையுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றீர்கள், அன்னையுடைய பிள்ளையாக இருக்க ஆசைப்படுகிறீர்கள் என்றால் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இதோ உங்கள் தாய் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய அல்லாதவைகளை களைந்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற போது
நம்ம எல்லாரையும் பார்த்து நம்மை நோக்கி பிறந்து வந்திருக்கின்ற இந்த 2026ஆம் ஆண்டிலே நம்மை நோக்கி வந்திருக்கிற அந்த ஆண்டவரை பார்த்து திருமுழுக்கு யோவான் சொன்னதை போல, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. அப்போ நாம் அவரை பார்த்து திரும்புகின்ற போது ஆண்டவர் இயேசுவினுடைய அருள் ஆசீர் நமக்கு கிடைக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு அருள் தரும் ஆண்டாக மாறும். இந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணிப்போம். எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறர்க்கு வழி செய்யவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறர்க்கு பலி செய்யவே. சகோதர சகோதரியே, என்னுடைய முடிதமான பலி எல்லாமல்ல தந்தைகளுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுள்ளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொலிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பை நினைவு கூர்ந்து வாழ்வும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவன எங்களை ஏற்றுக்கொண்டவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நீ நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கடவுளின் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றும் அளித்திருள திருவுளம் கொள்வீரா. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிழந்துள் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம், பகிர்வதே
மனதே பேரின்பம் நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. 5 அப்பம் 2 மீனை அதிசயமாய் பழுக செய்து பகிர்ந்தளித்து பசி தீர்த்தாரே. வாழ்வு தரும் உணவு என்றார், வற்றாத ஊற்று என்றார், வான் சேர்க்கும் அப்பம் என்றாரே. 5 அப்பம் 2 மீனை அதிசயமாய் பழுக செய்து பகிர்ந்தளித்து பசி தீர்த்தாரே. வாழ்வு தரும் உணவு என்றார், வற்றாத ஊற்று என்றார், வான் சேர்க்கும் அப்பம் என்றாரே. ஓருடனாய் மாற திருக்கில்லம் நாம் பயிர்வோம், ஓர் குளமாய் வாழ வேற்றுமைகள் களைவோம், மனித மலர அன்பில் வாழுவோம், மனித மலர அன்பில் வாழுவோம். நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இருவிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதும் என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப துறை நடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்து பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில்
உமது மாட்சிக்காகவும் அன்னையின் பொருளுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்திர வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆஸ்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சிறாய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்கள் கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்களடைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவருமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் போடும் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்து எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாசிரவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தரும்.
வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, our Lady of Hope, வல்லாக்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். விடியற் காலத்தின் நட்சத்திரமே, விடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே. விடியற் காலத்தின் நட்சத்திரமே, விடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே. மரியே வாழிய வாழியவே, எம்மை நீர் என்றுமே ஆதரியே. மரியே வாழிய வாழியவே, எம்மை நீ என்றுமே ஆதரியே. விடியற் காலத்தின் நட்சத்திரமே, விடியும் என்னும் எங்கள் நம்பிக்கையே. கன்னிமையில் விண்ணவனை பெற்றெடுத்தாய் விடிந்ததே. மரியே வாழி